தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. லாஸ்ட் எபிசோட பொறுத்த வரைக்கும் ரோகிணி கருப்பம் சந்திராவுக்கு சந்தேகம் வந்தாச்சு. இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு சிவனாண்டியை நிற்க சொல்லி சந்திராவும் சொல்லிட்டாங்க. சரி, பஞ்சாயத்து தலைவராக நிற்கிறாந்தா அதுக்கு பணம் தேவைப்படுமேன்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருந்தே அவங்களுடைய பணத்தை திருடி இங்கே சந்திரா சிவனாண்டி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்க ஊர் மக்கள் வந்து கூடியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வைத்தியை தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரி அவங்கள தான் 20 லட்சம் ரூபா கொடுத்து பஞ்சாயத்து தலைவராக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கும் போது எல்லாருக்கும் இதில் ஓகே. ஆனால் அங்கே தான் ஒரு என்ட்ரி, யாருன்னு பார்த்தா சிவனாண்டி. ஸோ அந்த இடத்துல நானும் இந்த வருஷம் பஞ்சாயத்து தலைவருக்கு போட்டி போடுறதா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ கூட கார்த்தி, மயில்வாகனம் இவங்க எல்லாரும் பஞ்சாயத்தில் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் அடுத்து ஒன்று கார்த்தி பஞ்சாயத்து தலைவராக நிற்பார், இல்லைனா சாமுண்டீஸ்வரி நிற்பாங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்களை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.